வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மலையில இப்படி ஒரு சித்தர்கள் வாழும் குகைகள், சமாதி, அதே மாரி பியூட்டிஃபுல்லான இடம் இருக்கு அப்படின்றது எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சது. இது ஃபர்ஸ்ட்டு அம்மன் கோயில், பச்சை அம்மன் கோயில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள அமைஞ்ச ஒரு கோயில். இதுல இருக்க சிவன் பேர் அத்திரி ஈஸ்வரர். அவரோட சேர்ந்து இந்த அம்மன் கோயிலும் சேர்ந்து இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வழி நீங்க பார்க்குற இந்த படிக்கட்டு இப்ப ரீசென்ட்டா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதோட வழி இந்த மாரி கிடையாது. இப்ப நீட்னஸா எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு படிக்கட்ட தாண்டி நம்ம மேல போனோம்னா, இந்த கோயில அடைஞ்சிடலாம். நான் ஒரு 3 மினிட்ஸ்ல ஏறிட்டேன். என்ன ஒரு 20 சாரி, ஒரு 50, 70 படிக்கட்டு கூட இருக்காது. இப்படி மேல ஏறி வந்த உடனே ஃபஸ்ட்டு இதில சித்தர் வாழும் இடம் அப்படின்றத காட்டுற வகையில் எடுத்த உடனே ஒரு சித்தர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சரி நம்மளும் இந்த சித்தர்னு போட்ட உடனே பின்னாடி சித்தர் சிலை ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறமா சரி ஃபர்தராக உள்ளே போயினே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் எடுத்த உடனே ஆஞ்சநேயர் சிலை வரவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிவன் பிரதிஷ்டை பண்ணி சித்தர்கள் ஃபோட்டோவோட வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான இடம் தியானம் பண்ணுறதுக்கு. மெடிடேஷன் ஹால். எல்லாருடைய சித்தர் படத்தையும் வச்சு நடுவில் அந்த தன்வந்திரி சித்தருடைய படத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஃபர்தராக வரும்போது இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே இந்த இடம்தான் சொல்லலாம். இது ஞானாம்பிகை பீடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இது இடம் நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஒரு குளமா இருந்தது. அந்த குளத்துக்குள்ளே ஒரு குகை இருந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே ஒரு அம்மன் வச்சு வழிபட்டிருக்காங்க. அந்த குளம் இப்போ இது இல்லாமல் இருக்கிறதுனால அது வேறு மாதிரி மாற்றிட்டு இப்போ அந்த குளத்த படிக்கட்டெலாம் போட்டு சூப்பராக்கி அம்மன் கோயிலாகவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சித்தர் காட்சி அளிக்க போகிறார். அதுக்கு நடுவில் பாருங்கள், மேலே ஏறி வந்தவுடனே இந்த கோயில் அந்த லொக்கேஷன்ஸ் என்டையர் சிட்டியே தெரியுது. அப்படியே போகும்போது நான் கூட யாருன்னு சர்ப்ரைஸாக பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கே ஆச்சரியப்பட்டது. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவருடைய நினைவிடம். அவரும் இந்த மலையில் தவம் செஞ்சதா சொல்லப்படுது. அவருடைய ஒரு நினைவு ஜோதியாக இருக்கணும்னு தான் இந்த இடத்த வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இது பார்த்துட்டு பின்னாடி போனோம்னா அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் அது அவ்வளோ இப்போதைக்கு அந்த இடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. சென்னையில் மறக்காமல் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஸ்பாட்டில் எர்லி மார்னிங் சைக்கிளிங், பைக் ரைடிங் இல்லைனா ஒன் டே ரிலாக்ஸிங் ஸ்பாட்டுக்கு ஏற்ற பிளேஸ் தான் இந்த